ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மல்லிகை சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வீடியோவில் எங்கள் அம்மா வந்து எங்கேயோ சின்ன வயசுலேயே வேண்டுதல் வச்சதுங்களாமாங்க. எங்கள் ஊரில் இல்லை, தூரமாக தான் இருக்குது. மாரியம்மன் கோவில் பண்டிகை பாரா நடக்கிற வேண்டுதலுங்க. நீங்கள் பக்கமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்துடுங்க. அம்மன் பாளையம்னு சொல்லுவாங்க ஊர் பேர். பருவச்சிலேருந்து உள்ளார போகணுங்க. யாராவது வந்து கோயிலுக்கு தரிசனம் பண்ணணும், பாறை நடக்கிறத பார்க்கணும், கோயில் விழாவில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் எல்லோரும் வந்துடுங்க. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் 7 வயசில் இருக்கிறப்போ 7 வயசு 8 வயசு இதுக்குள்ளார இருக்கிற டைமில் தான் எங்கள் அம்மா வேண்டுதல் வச்சுருக்கு. அப்புறந்து என்னால் பாறை நடக்கவே முடியல. அடுத்த வருஷம் தள்ளிட்டு போயிடுச்சு. இந்த வருஷம் நம்ம என்னன்னாலும் சரி நடந்துடணும் அப்படின்னு சொல்லி நான் நடக்கிறேன்னு சொன்னேங்க. எங்கள் பையனும் இருந்துட்டு நானும் நடக்கிறேன் நம்ம உன்னையாடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சரி அப்படின்னா பரவாயில்லடா தம்பி, நீ நடந்துருவியாடா, தூங்க மாட்டே அப்படின்னு சொன்னேன். இல்லாமல் அப்படின்னா எங்கள் அம்மா செஞ்ச அந்த தப்பு நானும் செய்யக்கூடாதுன்ட்டு சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து நடந்துக்கலாம். எனக்கு ஒரு கம்பெனிக்கு ஆள் கிடச்ச மாதிரி இருக்குது. எனக்கு எங்கே போனாலும் என் பையன் தான் பாடிக்காடு. அதனால் நான் அவனை கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு 2 பேரும் போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு வருஷம் நடக்கிறதுனால ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ட்ரெஸ்ஸு கடைக்கு போனேங்க. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சிங்க. ஒரு 10 கடை இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் கடைக்குள்ளேயே வரமாட்டேன்னு சொல்லி ரோட்டு மேலே நின்ட்டாருங்க. எல்லா கடையிலையும் போய் முன்னாடி மட்டும் இறக்கி விட்டு நேற்று கூட ரீல்ஸ் போட்டிருப்பேன் வண்டியில் போகிறப்ப. அங்கே தான் போனேங்க. ட்ரெஸ் எடுக்க தான் போனேன். வெள்ளை கலர் சாரீ தான் கட்டணும். என் பையனுக்கு வந்து வேட்டி எடுக்கலான்ட்டு போனேன். எல்லா பக்கம் போய் தேடுறேன். நான் கேட்குற மாரி வேட்டி கிடைக்கவே இல்லைங்க. இருந்தாலும் அப்புறம் கடைசியில் அவனை கூட எப்படியோ செட்டாகி எடுத்துட்டேன். கொஞ்சம் மஞ்சள் கலர் கலந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா வெள்ளை கலர் அழுக்கு பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியே இல்லைங்க, அழுக்கு மாதிரியே இருக்குது. அதான் புதுசாக ட்ரெண்டிங்கிங்களாமா. என்னங்க அழுக்கு வேட்டி எடுத்துறீங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. எனக்கு எப்படி சொல்கிறீங்க, இதான் நியூ மாடலு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாடலாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை கலர் அவனுக்கு எடுத்துட்டுங்க. எனக்கு போய் ஏறிங்கிற எல்லா கடையிலே அந்த ஊரில் இருக்கிற அத்தனை கடையிலும் ஏறி இறங்கிட்டுங்க. ஒரு சாரீ கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. டோர் வேட்டி மாரியே இருக்குங்க. அதுக்கு நம்ம டோர் வேட்டியே கட்டிக்கலாமே, இது எதுக்கு போய் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எனக்கு ஒன்று கூட மனசுக்கு பிடிக்கலிங்க. அவ்வளோ கடை இருக்குது. அத்தனை கடையிலையும் சேர்ந்து ட்ரெஸ்ஸுங்கிறதையவே காணுங்க. வெள்ளை கலர்லேயே இல்லை. கடைசியாக தேடி எனக்கே சலிச்சு போய் வீட்டில் இருக்கிற சேலையவே ஏதாச்சும் கட்டிக்கலாம், எனக்கு வேண்டாம் சாமி சேரீயை. எனக்கு முன்னாடி தெரியாதுங்க. மாலை போட்டு சாரீ கட்டுவோம்லாம், அந்த மாதிரி ஓம் சக்திக்கு அந்த சாரீ கூட கட்டலாமாம்மா அப்படின்னு தெரிஞ்சது தான் எங்கள் வீட்லேயே இருக்குது. நான் அதையே கூட கட்டியிருப்பேன். ஆனால் தெரியாதுங்கிறதுனால நம்ம போய் வெள்ளை கலர் சாரீ தான் வேணும்னு சொன்னாங்கன்னு கடைசியாக தேடி பிடிச்சி இந்த ஒரு சேரீ தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு பிடிச்சதுங்க. முழுசாக பிடிக்கல. இதை தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மல்லிகை சரவணங்கிற ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டட்டா.